தற்போது 2 நாட்களாக மார்க்கெட்டில் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவ்வளோ வரத்து இல்லை. என்ன காரணம்? கோயம்பேடு வணிக வாளகம் கிளாம்பாக்கத்தில், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 தென் மாவட்டங்களுக்கு, அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ்கள் அனைத்தும் அங்கே செல்ல இருப்பதால் தற்பொழுது இங்கே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்து, பஸ்கள் வரத்து குறைந்துள்ளது. பயணிகள் வரத்தும் பொதுமக்கள் வரத்து குறைந்துள்ளது. இங்கே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வாங்கி எடுத்துகிட்டு போகிற, அதாவது சரக்குங்க, பழங்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு எடுத்து செல்வதற்காக பஸ்களிலும் ஏற்றிட்டு செல்வாங்க, லாரியிலையும் ஏற்றி செல்வாங்க. லாரிகள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தான் வரும். ஆனால் பஸ்ஸுங்க அந்தந்த ஊருக்கு செல்லும்பொழுது அந்தந்த இடத்துல அவங்கவுங்க, அதாவது திருச்சி, மதுரை வந்து இறக்கி ஒரு சில்லறை வியாபாரிகள், பொதுமக்கள், பெருங்கொண்ட வியாபாரிகள் இல்லாமல் சில்லறை வியாபாரிகள் இங்கே வந்து சரக்குகளை எடுத்துட்டு அவங்க ஊருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய வசதியாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் உருவாக்கப்பட்டது. இந்த மார்க்கெட்டும் அதற்கிடையில் தான் உருவாக்கப்பட்டது. எல்லா வகையிலுமே ஒரு சிறந்த மார்க்கெட்டாக, ஆசியாவிலேயே சிறந்த மார்க்கெட் என்று பேசக்கூடிய வகையில் இந்த மார்க்கெட்டு வளர்ந்து வந்தது. கடந்த 25, 30, 55 வருடங்களாக 1997 உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கெட் இன்றைய தினம் வரைக்கும் வியாபாரம் அப்படியே நடந்துட்டு வந்தது. இப்போ தற்பொழுது தென் மாவட்டங்களில் அங்கிருந்த போக்குவரத்து, இங்கே கோயம்பேட்டை சுற்றி உள்ள இடங்களில் மக்களுடைய போக்குவரத்து நெரிசலின் காரணமாக டிராபிக் அதிகம் அப்படிங்கிற ஒரு நிலையை கருத்தில் கொண்டு தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பஸ்கள்லாம் கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி அங்கிருந்து செல்லக்கூடிய வழிவகை தமிழக அரசு செய்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். இப்போ எங்களுக்கு என்னென்னா, சுத்தமாக மார்க்கெட்டில் 140% மக்களே வரல, வியாபாரம் சுத்தமாக மந்தமாயிடுச்சு. நாங்கள் இதெல்லாம் நம்பி பல கோடி ரூபா இந்த மார்க்கெட்டில் நாங்கள் முதலீடு செய்திருக்கிறோம். எங்களுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இந்த கடைகளை எல்லாம் எங்களெல்லாம் கொடுத்து வியாபாரம் செய்யுங்க சொல்லிட்டு எங்கள் கடைகளை விற்பனை செய்துள்ளார்கள். நாங்கள் ஏற்கனவே கொத்தவால் சாவடியில் வியாபாரம் பண்ணியிருந்தோம். அந்த ஜார்ஜ் டவுன் அங்கிருந்து எங்களை இடம் பெயர்த்து இங்கு வியாபாரம் செய்ய வைத்தார்கள். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வியாபாரம் செய்து வருகிறோம். தற்பொழுது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு வர வச்சு, எல்லா ஊர்களிலும் சரக்குலாம் வர வச்சு இந்த கடைகளை அபிவிருத்தி பண்ணி வியாபாரத்தை பெருக வச்சிருக்கிறோம். இந்த பெருக வச்சிருந்த இப்போ காலகட்டத்தில் இப்போ கிளாம்பாக்கத்திலிருந்து பஸ்கள் போகிற தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. இதனால் இந்த வியாபாரிங்க பூரா அனைத்து பேருக்குமே மிகுந்த பாதிப்பு, போட்ட முதலில் எடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ரொம்ப பரிதவித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிலையில் என்னென்னா, எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மார்க்கெட்டுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு வணிக வாளகம் அப்படிங்கிற ஒரு போக்குவரத்து ஏற்படுத்தி தமிழக அரசு உடனடியாக செய்தால் எங்களுடைய சரக்குங்க இங்கே வாங்கக்கூடிய வியாபாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, அவர்கள் இங்கிருந்து கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு வணிக வாளகம், இந்த வாளகத்துக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி அவர்கள் பஸ் ஸ்டாண்டு இங்கே உள்ளுக்குள்ளேயே போக்குவரத்து டைரக்ட் அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தார்கள்னா வியாபாரிகளுடைய வியாபாரம் செய்யவும் ஏதுவாக இருக்கும். ஏகப்பட்ட ரூபா லாஸ். இப்போ வந்து 2 நாள், அதாவது நாங்கள்லாம் அழுகும் தன்மை வாய்ந்த பொருட்களை வியாபாரம் செய்கிறோம். எங்கள் பொருட்கள்லாம் ஆப்பிளை தவிர மற்ற எல்லா பொருட்களுமே தாங்காது. இன்றைய தினம் 100 ரூபா விற்ற பொருளாக நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அது 80 ரூபா 70 ரூபா இருக்க எடையும் குறையும், விலையும் குறையும். இதனால் வியாபாரிகள் மிகுந்த பாதிப்பு அடைந்துள்ளார்கள். அதனால் எங்களுடைய கோரிக்கையை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். அரசு எங்களுடைய கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கோயம்பேடு வணிக வாளகம் டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி எங்களுக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தால் நன்றாக இருக்கும். பழங்கள் விலை பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலம், அதனால் வந்து இப்போ ஆரஞ்சில் விலை குறைவு. கிலோ ஒன்று 40 ரூபா 50 ரூபா தான். 100 ரூபா விற்கக்கூடிய ஆரஞ்சு கிலோ ஒன்று 40 ரூபாய் 50 ரூபா தான் வியாபாரம் நடக்குது. ஆரஞ்சு ஆப்பிள்லாம் 150 200 விற்ற ஆப்பிள்லாம் 120 150 கிலோ ஒன்றுக்கு எல்லா பொருட்களுமே 40 ரூபா 50 ரூபா வீழ்ச்சி.
இப்போ பஸ் ஸ்டாண்டு அங்கே மாறுறதுனால மக்கள் தென் மாவட்டங்கள் அங்கிருந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுறதுனால இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் பூரா ஏற்கனவே வியாபாரம் வந்தோம், இப்போ படுத்துக்கிச்சு. இந்த நிலையை மாறணும்னு சொல்லிட்டு தான் அரசருக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். கிலோ ஒன்றுக்கு தற்பொழுது 30 ரூபாய் வீழ்ச்சி அடைந்து உள்ள நிலையில் தற்பொழுது 50-60 ரூபா பாதிக்கு பாதி விலை குறைந்த நிலையில் உள்ளது. எங்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு எங்களுடைய பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் விடுபடணும்னா கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு வணிக வாழகம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று அரசிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.